ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 124 பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, மீன்கள் இரட்டை அறைகளை உடைய இதயம். ஆப்ஷன் பி, இருவாழ்விகள் 3 அறைகளை உடைய இதயம். ஆப்ஷன் சி, பறவைகள் 3 அறைகளுடைய இதயம். ஆப்ஷன் டி, முதலை 4 அறைகளுடைய இதயம். ஓகேங்களா? இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, பறவைகள் 3 அறைகளுடைய இதயம் கொடுத்துருக்கிறது தவறான இணை. பறவைகளுக்கு 4 அறைகளுடைய இதயம் தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான புக் ப்ரூஃப் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாருங்கள். எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க. அப்போ தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி தான். பறவைகளுக்கு 4 அறைகளுடைய இதயம் இருக்குது. சரி, ப்ரூஃப் பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, மீன்கள் இருக்குது. ஆப்ஷன் ஏல 2 அறைகளுடைய இதயம் அது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 208வது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். இதை கொடுத்துருக்காங்க. இங்கே டாபிக் மேலே பார்த்துக்கோங்க. சப் டாபிக் மீன்கள் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த டாபிக் உள்ளே தான் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த பாக்ஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதயம், ஆரிக்கில், வென்ட்ரிக்கிள் என 2 அறைகளை கொண்டது. ஓகேங்களா? அப்போ இந்த மீன்கள் ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரியான இணையாறு சரியாக பொறுத்திருக்காங்க. 2 அறைகளுடைய இதயம் தான் மீன்களுக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவாழ்விகள் 3 அறைகளுடைய இதயம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், டாபிக் இருவாழ்விகள். அந்த டாபிக் உள்ள அடுத்த பேஜில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேஜில் இல்லை, அதுக்கு அடுத்த பேஜில் அது கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 209 209வது பக்கத்தில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதயமானது 2 ஆரிக்கிள்கள் 1 வென்ட்ரிக்கிள் என 3 அறைகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இருவாழ்விகளுக்கு 3 அறைகள், 3 இதய அறைகள் இருக்குது. ஓகேங்களா? 3 அறைகளுடைய இதயம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் சரியாக பொறுத்திருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்கணும்? பறவைகள், முதலையை பார்க்கணும். அடுத்தது பார்க்கலாம். ஊர்வன இனத்தில் தான் முதலை வரும். ஊர்வன இனம் அப்படின்னாலே 3 அறைகளுடைய இதயம் இதோ இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே இந்த பாக்ஸுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இருக்கும். இதோ இதயத்தில் 3 அறைகள் காணப்படும். ஆனால் முதலைகளில் மட்டும் 4 அறைகள் உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதலைன்றது ஊர்வன இனத்தை சார்ந்தது. ஆனால் அது ஊர்வன இனத்தில் எல்லாமே 3 அறைகள் உள்ள இதயம் தான் இருக்குது. ஆனால் முதலைகளுக்கு மட்டும் 4 அறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஆப்ஷனில் நீங்கள் பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்கும். முதலை இருக்குது பாருங்கள், 4 அறைகளுடைய இதயம். அப்போ இதுவும் சரியாக பொருத்திருக்காங்க. ஆப்ஷன் டியும் சரியாக பொருந்திருக்கு. இப்போ ஆப்ஷன் சி, பறவைகள், அதுக்கான அறைகளுடைய இதயம் பார்க்கலாம். எத்தனை அறைகள் இருக்குது இதயத்தில் பறவைகளுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே பாருங்கள், அதே 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அதே பேஜ் நம்பரில் பறவைகள் பற்றி இருக்குது. ஆனால் அதில் இதோ பாருங்கள், பரப்பென கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் இதயத்தை பற்றியே சொல்லலை. நுரையீரல்களை பற்றி சொல்லியிருக்காங்க பறவைகளில். இதயத்தை பற்றி இதில் எங்கேயுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃபில் இதயத்தை பற்றியே சொல்லலை. ஆனால் வேறு புக்கில் இதுக்கான ப்ரூஃப் இருக்குது. எந்த புக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், பரப்பென கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பயோசுவாலஜி, ஓகேங்களா, உயிரி விலங்கியல், அந்த புக்கில் வால்யூம் 1ல், ஓகேங்களா, தொகுதி 1ல் பேஜ் நம்பர் 43 43ல் இருக்கும். ஓகேங்களா? பரப்பன அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். இது இருக்குது பாருங்கள். அந்த பேஜை விட்டுட்டு பரப்பன அந்த டாப்பிக்கில் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபுக்கும் அடுத்த பேராகிராஃபில், அது அடுத்த பேஜில் 44, இது 43 அந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. இது 44ல் இது இருக்குது பாருங்கள். இதயம் 4 அறைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கீழே கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்வஸ், அதாவது காகம், கொலம்பான்றது புறா, இது எல்லாமே பறவை இனத்தை சேர்ந்து. அதேமாதிரி சிட்டாக்லா அப்படின்னா
பச்சைக்கிளி இது எல்லாத்துக்குமே வந்து 4 அறைகள் உடைய இதயம் இருக்குது. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதான் ப்ரூஃப். இதோட முடிஞ்சது. இப்போ கொஷினுக்கு வந்துடலாம். ஓகேங்களா. பரப்பன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 அறைகள் உடையது. பறவைகள் பரப்பன அப்படின்னா பறவைகள் தான். அதுக்கு 4 அறைகளுடைய இதயம் இருக்குது, 3 கிடையாது. ஓகேங்களா. அப்போ இதுதான் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, பறவைகள் 3 அறைகளுடைய இதயம் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கிறது. இதான் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.